கர்த்தரும் மகிமை நிறைந்த தேவனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் அதிசயமாய் நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எசேக்கியேல் 12வது அதிகாரம் 28வது வசனம். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதான இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவருடைய திட்டங்களையும் ஆண்டவர் செய்யப்போகிற காரியங்களையும் குறித்து முன்னறிவிக்கும் பொழுது அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இது நடக்க வாய்ப்பில்லை, நடந்தாலும் இது கால தாமதமாகும் என்று அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே அங்கே அவிசுவாசப்பட்டு அது சந்தேகப்பட்டு நிற்பதை அங்கே வாசிக்க முடிகிறது. அப்பொழுதுதான் ஆண்டவர் திரும்பவும் அந்த தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லும் பொழுது, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று திரும்ப அவர்களுக்கு உறுதிப்பட சொல்லுவதை இங்கே காண முடிகிறது. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உரைத்த வார்த்தைகளும் தீர்க்க தரிசனங்களும் தேவன் சொன்ன காரியங்களும் காலங்கள் கடந்தும் நிறைவேறாமல் இருக்கிறதே என்று ஒருவேளை நாம் எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய நாமத்தினாலே இன்னும் காலதாமதமாகும், இன்னும் ஒருவேளை எனக்கு குறித்திருக்கிற காரியங்கள் நிறைவேறாமல் கூட போய்விடும் என்று சொல்லுகிற அந்த ஒரு மன நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டிருக்கிற நமக்குத்தான் தேவன் இந்த வார்த்தையை தருகிறதை ஆண்டவரால் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இங்கே சொல்லுக, இனி ஒன்றாகிலும் என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே அதிலே கவனிக்க வேண்டும். வார்த்தைகள் தாமதிப்பதில்லை என்று சொல்லவில்லை, ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுவதை காண முடிகிறது. இதை விசுவாசிக்க கூடுமானால், ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நம்ப கூடுமானால், கர்த்தர் நமக்கு சொன்ன எல்லா நல்வார்த்தைகளும், கர்த்தர் நம்மூலமாய் செய்வேன் என்று சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் நிச்சயமாக இனி தாமதம் இல்லாமல் நிறைவேறுகிற காலமாய் கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்பட அது ஆயத்தமாய் இருக்கிறது. அவிசுவாசப்படாமல் அப்படியே தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து எனக்கு குறித்திருக்கிற ஒவ்வொரு தேவ வார்த்தையின் நன்மைகளும் இனி தாமதம் இல்லாமல் எனக்கு வரப்போகிறது, கர்த்தர் அதை செய்ய போகிறார் என்று அசைக்க முடியாத விசுவாசத்தோடு ஆண்டவரை பற்றி கொள்ளுவோம் என்றால், கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே ஒவ்வொன்றும் துரிதமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி தேவ இரக்கத்தையும் தேவ மகிமையையும் நன்மைகளை காண கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, உம்முடைய வார்த்தைகளை குறித்து இனியும் தாமதமாகும், நிறைவேறாமலே போய்விடும் என்று சந்தேகப்பட்டு கொண்டிருந்த ஜனங்களுக்கு கர்த்தரே, என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று அவர்களை உறுதிப்பட சொல்லுவதை நாங்கள் காண்கிறோம். இந்த வார்த்தை எங்களுக்குரிய வார்த்தையாக எடுத்துக்கொள்ளுகிறோம். கர்த்தரே, எங்கள் உள்ளங்களிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நடக்க காலதாமதமாகிறது, நடக்காமலும் போய்விடும் போல் இருக்கிறது என்கிற எண்ணத்தோடு இருக்கிற ஸ்தோத்திர ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்கிற அந்த நிச்சயத்தை கொடுக்கிறீர். இதை விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தைகளின் நிறைவேறுதலை கண்டு மகிழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.